அவங்க அவங்க எல்லாரும் கொடுமைப்படுத்தி ரசிக்கிற தன்மையில இருக்கிறவங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அபியை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ, அவளை எப்படியெல்லாம் பகடக்காயா யூஸ் பண்ணுவாங்கன்னு அவளுக்கு தெரியல. அதனால அபியோட நல்லதுக்காக வாபஸ் வாங்குறதுதான் நல்லது. இதுதான் பண்ணணும். டேய், அபி கிட்ட சொல்லிடலாண்டா. இல்லத்த, நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றத முதல்ல கேளு. கேஸ போய் வாபஸ் வாங்க. நம்ம மேல இருக்கிற கோவத்துல அவங்க அபியை ஏதாவது பண்ணிட போறாங்க. அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. அபிக்கு எதுவுமே ஆகாது. நம்ம அபி இப்ப ரொம்பவே தெளிவா ஒரு திட்டம் போட்டிருக்கா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் உங்ககிட்ட கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி நடிப்பேன். ஆனா அதை உண்மை நம்பில நீங்க கேஸை வாபஸ் வாங்கிடாதீங்க. இவங்க எல்லாரும் 2 நாளாச்சும் லாக்கப்ல இருந்தே ஆகணும்னு அபிமா சொல்லிச்சுமா. ஈஸ்வரி, அழகு சொல்றது உண்மையா? ஆமாத்த, நான் கெஞ்சுற மாதிரி கெஞ்சுவேன். எனக்காக பாவம் பார்த்து கேஸ வாபஸ் வாங்கிடாதன்னு அபி சொல்லிட்டா. குஜி, கார் சத்தம் இங்க யாருன்னு வர்றா? சரி பாஸ். நம்ம போலாம். பாஸ், யாரா? அபியும் துர்கா சித்தி வந்திருக்காங்க. ஈஸ்வரி, போ. முதல்ல வாசலே நிக்க வச்சு என்னன்னு கேளு. போ. சரிங்க அத்தை. சின்னையா, அபி, நான் இங்கே நிக்கிறேன். நீ உள்ள போய் பேசிட்டு வா.